ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான அமௌண்ட்டு வராதவங்க இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேருங்க. அதேமாரி இது வரைக்கும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணாமல் இருக்கவங்க என்ன பண்ணணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். kmut.tngov.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ எவ்ரி மந்த்து 15ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய வங்கி கணக்குக்கு இந்த அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு வந்தாங்க. அந்த வகையில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வங்கி கணக்குக்குமே 5000 ரூபாய் வந்து செலுத்திருக்காங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபாய் வந்து செலுத்திருந்தாங்க. அதுக்கு என்னமான ரீசன் அப்படின்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக ரூபாய் 3000 ரூபாய் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து செலுத்திருக்காங்க. இப்போயுமே 15ஆம் தேதி தான் செலுத்துவாங்க. பட் இந்த தடவை முன்கூட்டியே நாங்கள் 13ஆம் தேதியை செலுத்திட்டோம். அதுக்கான காரணம் வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஏன்னா இந்த 3 மாதங்களில் வந்து அடுத்த மாதம் வந்து ஏப்ரல், அதாவது உங்களுக்கு தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அதனால் அப்போதைக்கு இந்த ஸ்கீமில் வந்து பணம் கொடுக்க முடியாத சூழல் வந்து உருவாகலாம் அப்படின்ற காரணத்துக்காக 3 மாதங்களுக்கான பணத்தை முன்கூட்டியே 3000 ரூபாய் அனுப்பிட்டாங்க. ப்ளஸ் வந்து கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 2000 ரூபாய், டோட்டலாக 5000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்குக்கு வர வந்து வச்சுருக்காங்க. ஸோ பணம் வந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஸோ பணம் வராதவங்க என்ன பண்ணணும் அதை பற்றி பார்க்கலாம். அதேமாரி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான அமௌண்ட்டு 2000ஆக உயர்த்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஆட்சி அமைஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் 2000 ரூபாய் வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1.31 கோடி பேருக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்திருக்குங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு 2 தடவை உங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுத்தாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ முதல்ல ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மொத்தமாக வந்து 10,000 முகாம் ஏற்படுத்தினாங்க தமிழகம் முழுதும். அதுலேயும் நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. ஒரு 17 லட்சம் பேருக்கு 2ஆம் கட்ட முகாமில் உங்களுக்கு அமௌண்ட்டு கிடச்சிருக்குங்க. நீங்கள் வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அப்ளை பண்ணி பணம் வரலை அப்படின்னா நீங்கள் மேல் முறையீடு பண்ணலாம் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேல் முறையீடு பண்ணவங்க விட்டுருங்க, உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு உங்களுக்கான பணத்தை வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ கவலைப்பட வேண்டியதில்லை. பட் இன்னமும் நிறைய பேர் மேல் முறையீடு வந்து பண்ணாமல் இருக்காங்க. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் கேம்பில் அப்ளை பண்ணவங்களுக்கு பணம் வந்து ஒரு சில பேருக்கு வந்திருக்கு, ஒரு சில பேர் வராமல் இருக்குது. வராமல் இருக்கவங்களுக்கு என்ன காரணத்துக்காக வரல அப்படின்றதுக்கான ஸ்டேட்டஸை நம்மளால் வந்து செக் பண்ண முடியாதுங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத அவங்க வந்து தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ டோல் ஃப்ரீ நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது கால் அசட் 1100. இந்த 1100 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஏன் இந்த மகளிர் உரிமை தொகை வரலை, எதன் காரணமாக வரல, அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றதையும் அவங்களே வந்து பார்த்தா தெரிவிச்சிருவாங்க. ஸோ வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா லிங்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து சேராது. அதேமாரி வந்து ஒரு வேளை உங்களுக்கு வேறு சில பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறுது அப்படின்னா கரண்ட்டாக இருக்க பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு அமௌண்ட்டை போட்டிருப்பாங்க. பட் நீங்கள் உடைய பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, இல்லை வேறு பேங்க்கில் லிங்க் ஆகிருக்கும். அதனால் அதையும் நீங்கள் முழுசாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அமௌண்ட் வராதுக்கு இதுவும் ஒரு காரணமாக வந்து இருக்கலாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த 1100 நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி பணம் வரலாம் அப்படின்னா நீங்கள் மேல் முறையீடு கண்டிப்பாக வந்து பண்ணியாகணுங்க. எப்படி நம்ம மேல் முறையீடு பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குறைத்தீர்வுன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ இது நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ எப்படி நம்ம அப்பீல் பண்ணுறது அதுக்கான ஒரு வீடியோ வந்து பார்த்தா நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் அப்பீல் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தா கண்டிப்பாக ஒன்ஸ் நான் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். இதில் இருக்க பாருங்கள், விண்ணப்பதாரர் பெயர், இதில் போயிட்டு அவங்க நேம், யார் நேமில் அப்ளை பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துட்டு மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு அவங்க மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். அதாவது இந்த கேம்பில் அப்ளை பண்ண சொல்ல எந்த மொபைல் நம்பரை கொடுத்தீங்களோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு குடும்ப அட்டை நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ரேஷன் கார்டு நம்பர் இருக்குது பாருங்கள்,
அதை நீங்கள் சரியாக வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதாவது வெறும் நம்பர்ஸை மட்டும் அந்த பிஹெச் என்பிஹெச் அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கெட் ஓடிபின்னு, அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல குறைதீர்வு வகையை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று வந்து மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பித்தேன் பட் அமௌண்ட் வரல அப்படின்ற மாதிரி மொதல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா எனக்கு வந்து குறுஞ்செய்தி வந்துச்சு, உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்து வந்திருக்கு அப்படின்ற மாரி குறுஞ்செய்தி வந்துச்சு பட் அதுக்கான அமௌண்ட்டு மட்டும் வரல அப்படின்றவங்க ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். மூணாவது ஆப்ஷன் பிற காரணங்கள் அதர் ரீசன் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சைட் பண்ணலாங்க. ஸோ இது வரைக்கும் மகளிர் உரிமை தொகை வராதவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பித்தேன் ஆனால் பணம் வரவில்லை, அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு குறிப்பு. ஸோ குறிப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் குறிப்புகள் இருக்குது அப்படின்னா 500 வார்த்தைக்கு மிகாமல் அதுக்குள்ளே நீங்கள் வந்து டைப் பண்ணி எழுதிக்கோங்க. தமிழ்லேயே நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பணம் வரலை நான் விண்ணப்பிச்சிருக்கேன் அப்படின்னா மாதிரி எழுதிக்கோங்க. குறிப்பு வந்து என்ட்ரு பண்ணாலும் பிரச்சனை, நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆவணம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பதிவேற்றம் செஞ்சுக்கலாம். ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பங்க. கொடுத்துட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஸோ மேல்முறையீடு பண்ணுறதுக்கு ஒரு குறைதீர்வு வந்து சப்மிட் ஆகிடும். அதுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் வேலை முடிஞ்சு இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட கோட்டாட்சியர் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வெரிஃபிகேஷன் பண்ணி ஸோ உங்களுக்கு தகுதி இருக்கும்போது அப்ரூவல் கொடுத்துருவாங்க. மேபி வந்து பார்த்தா இப்போதைக்கு அப்பீல் பண்ணவங்களுக்கு விரைவில் உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேருங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இன்னும் டைம் கொடுத்துருக்காங்க அப்பீல் பண்ணுறதுக்கு. அப்பீல் பண்ண எல்லாருக்குமே ஒரு நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் அனுப்புவாங்க. அதனால் தாராளமாக அப்பீல் பண்ணுங்கள். யார் அப்பீல் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அப்பீல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கேம்பெல்லாம் அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து அப்பீல் பண்ண முடியாது. செகண்ட் கேம்பில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்பீல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, மேல்முறையீடு பண்ணுறது. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஸோ அப்பீல் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. எதுவுமே இல்லைங்க, நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கீங்க, மனு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பணம் வராதவங்க மேல்முறையீடு பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்து சேரும். ஓகே. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு பணமே வரல, நான் ஃபஸ்ட்டு கேம்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணேன், செகண்ட் கேம்ப் அப்ளை பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிவிட்டேன், நான் இது வரைக்கும் அப்ளையே பண்ணல அப்படின்றவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் போர்ட்டல் மூலமாக சிஎம் செல்லில் மனு கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் விடுவாங்க. ஸோ இதான் வெப்சைட் cmhelpline.tnej.org. இந்த வெப்சைட்டில் போயிட்டு மனு வந்து கொடுக்க பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நான் அப்ளை பண்ணலை, ஸோ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனு கொடுக்குறீங்க. எத்தனை பேர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாரி மீண்டும் அதுக்கு ஒரு முகாம் மாரி ஏற்படுத்தலாங்க. ஸோ ஏற்படுத்தி இந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆப்ஷனையும் பயன்படுத்துங்க. ஸோ இது யாருக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு கேம்பில் அப்ளை பண்ணி பணம் வராதவங்களுக்கும் அதேமாரி இது வரைக்கும் புதுசாக அப்ளை பண்ணாதவங்களும் சிஎம் செல் வெப்சைட் மூலமாக மனு அளிக்க பாருங்கள். உங்களுக்கு மனு வந்து எப்படி வந்து ஆன்லைன் மூலமாக அனுப்புறதுன்னு தெரியல அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. நான் வந்து எப்படி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு மனு கொடுக்கணும் அதை பற்றி கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். அதேமாரி 1100 அந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி அப்ளை பண்ணலாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் எல்லாமே. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனவு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த உங்களுக்கு என்ன கனவு வேணுமோ அதுக்கான திட்டத்துக்கும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு தேடியை வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதில் உங்கள் குடும்ப அட்டை எண், மாவட்டம், குடும்பத் தலைவர் பெயர், வட்டம், முகவரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன், அதாவது தங்களது குடும்பத்தின் மேம்பாட்டு 2030ஆம் ஆண்டிற்கு அரசு பூர்த்தி செய்ய வேண்டிய முழுமையான 3 திட்டங்கள் எது வேணும் அப்படின்றத நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணிக்கலாங்க. இதற்கு பாருங்கள் மூணாவதாக சமூக பாதுகாப்பு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்றத அதுக்கு நேராக டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஊரில் அவங்களே வீடாக வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இந்த ஃபார்மை தனியாக பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுக்குன்னு தமிழகத்தில் 50,000க்கு மேற்பட்ட வாலண்டியர்ஸ் வந்து இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க.
உங்கள் வீடு தேடி இந்தமாரி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு, இல்லை உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரல அப்படின்றவங்க நேராக டிக் பண்ணி உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை வந்து பயன்படுத்தி ஸோ புதுசாக வந்து தேவைப்படுறவங்களும் சரி, ஆல்ரெடி 2ஆம் கட்ட முகாமில் வராதவங்களும் சரி அப்பீல் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அதேமாரி உங்களுக்கு தகுதிகள் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த தகுதிகள்லாம் இருக்குது அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மற்றவங்க தகுதி இல்லாதவங்க அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு தாங்க. அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 5000 rupees வந்து பணம் வந்திருக்கு. அதேமாரி உங்களுக்கு வந்து எவ்ரி மந்த்து 1000 ரூபாய் வருது. பட் 5000 ரூபாய் இந்த தடவை வரல, எனக்கு 1000 rupees மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்றவங்க உடைய வருவாய் கோட்டாட்சியர் இருக்காங்க பாருங்க, அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி டைரெக்டாகவும் நீங்கள் மனு வந்து அள்ளிக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆன்லைனும் ட்ரை பண்ணுங்கள், ஆஃப்லைன்லேயும் ட்ரை பண்ணுங்கள். கம்பல்சரி உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் வருது அப்படின்னா நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆன்லைன் மூலமாக எப்படி மனு அளிக்கிறது வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.